ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுக்கோங்க அரிஞ்சு. அப்புறம் மெயின் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக போட்டு மிக்சியில் பல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிட்டுனாலும் எண்ணெய் வச்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அது நம்ம கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு தேவையானது கடுகு, மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு